வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி அரசின் கைத்தறி நிறுவனமான பான்பே போதிய வருமானம் இல்லாமல் மூடப்படும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. அங்கு பணிபுரியும் 200க்கும் மேற்பட்ட ஊழியர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி உள்ள நிலையில் சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் பான்பே நிறுவனத்திற்கு நேரடியாக சென்று அங்கு பணிபுரியும் ஊழியர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தார். தொடர்ந்து பான்பே கைத்தறி நேசவாலையை பார்வையிட்ட அவர் ஊழியர்களுக்கு 5 கிலோ அரிசி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் குமரகுருப்பள்ளம் பகுதிக்கு சென்ற அவர் அங்கு குடிசை மாற்று வாரியம் மூலம் கட்டப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வராமல் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பை பார்வையிட்டார். அப்பொழுது அடுக்குமாடி குடியிருப்பு விலங்குகளின் கழிவுகள் மற்றும் சமூக விரோத செயல்களால் அசுத்தமாக இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தவர் அடுக்குமாடி குடியிருப்பை உடனடியாக மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர அரசை வலியுறுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள தேசிய மக்கள் மன்ற நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் இங்கிருந்த மக்களிடம் வீடு கட்டி தருவதாக அரசு உத்தரவாதம் அளித்திருந்தார்கள். ஆனால் இந்த பகுதியில் வீடு கட்டியும் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்படாமல் உள்ளது. பல கோடி ரூபாய் செலவு செய்து கட்டப்பட்ட கட்டிடம் அனாவசியமாக வீணடிக்கப்படுகிறது. மக்களின் வரிப்பணத்தை அலட்சியத்தால் அரசு வீணடித்துள்ளது. சொந்த வீட்டை இழந்து இங்கிருந்த மக்கள் வீடு இல்லாமல் கடனை வாங்கி வெளியில் வாடகைக்கு தங்குகின்றனர் என கூறியவர், இதில் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். மக்களின் வரிப்பணத்தை வீணடிக்கும் அரசின் செயலை வன்மையாக கண்டிப்பதாகவும் கூறினார். மேலும் புதுச்சேரியில் உள்ள அரசு முதலில் அவர்களுக்கான உரிய வேலையை செய்ய வேண்டும். அப்படி செய்ய முடியவில்லை என்றால் அவர்கள் செய்ய வேண்டியதை நிச்சயமாக நான் செய்வேன் என கூறினார். தொடர்ந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் அரசியல் கோமாளியும் சார்லஸ் மார்டின் சேர்ந்துள்ளதால் அவரை மக்கள் புறக்கணிப்பார்கள் என கூறியதற்கு பதிலளித்தவர், சொல் அல்ல செயல் என்ற தாரக மந்திரத்துடன் தேசிய மக்கள் மன்றம் மூலம் பல மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை செய்து வருகிறோம். தேர்தல் முடிந்தவுடன் யார் கோமாளி என்பது தெரியவரும் என கூறினார். டிசம்பர் மாதத்தில் கட்சி அறிவிக்கப்படும். தொடர்ந்து பாத யாத்திரை உள்ளிட்ட விஷயங்களை திட்டமிட்டுள்ளோம். அரசின் தவறுகளை சுட்டிக்காட்டி அடுத்தடுத்து பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுக்க உள்ளோம் என தெரிவித்தார். தொடர்ந்து மக்கள் தங்களை எளிமையாக சிந்திக்க முடிவதில்லை என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுவதாக செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்தவர், எதிர்க்கட்சி கூறுவது முற்றிலும் தவறான ஒன்று. மக்களை நான் தினந்தோறும் சந்தித்து வருகிறேன். மக்கள் என்னை நம்பி என்னை தேடி வருகிறார்கள். அதன் காரணமாகவே பயத்தில் அவ்வாறு குற்றச்சாட்டுகள் வைக்கின்றனர். மக்கள் என்னை நம்புகிறார்கள். அவர்களின் நம்பிக்கையை பூர்த்தி செய்யும்படி நான் களத்தில் இறங்கியுள்ளேன் என கூறினார். காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட தேசிய மக்கள் மன்றத்தின் புதிய தலைவராக பொறுப்பேற்ற விஜயராஜ் அவர்களின் அறிமுக கூட்டத்திற்கு அவரை கௌரவிக்கும் வகையில் காமராஜ் நகர் தொகுதியை சார்ந்த ரவி என்கிற ராஜாராமன் மற்றும் முதலியார்பேட்டை தேசிய மக்கள் மன்ற தலைவர் குமார் அவர்களும், அதனைத் தொடர்ந்து தட்டாஞ்சாவடி தேசிய மக்கள் மன்ற தலைவர் ராஜா கவுண்டர் அவர்களும் விஜயராஜ் அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இவ்விழாவினை சிறப்பாக செயல்பாடு செய்த சுகுமாரன், சாமிநாதன், சரவணன், அருள் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வில்லியனூர் ஆத்துவாய்க்கால்பேட் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதி மக்களின் குடிநீர் பயன்பாட்டிற்காக புதிய குடிநீர் விநியோக குழாய் மற்றும் அதனை சார்ந்த பணிகளுக்கு ரூபாய் 25 லட்சம் செலவில் பணிகள் மேற்கொள்வதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு பணியினை பூமி பூஜை செய்து நிகழ்ச்சி துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் பீனா ராணி, இளநிலை பொறியாளர் திருவேங்கடம், திமுக பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். இப்பணியினை மேற்கொள்வதன் மூலம் சுமார் 2000 பொதுமக்கள் பயன்பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. கடலூர் வட்டம் மஞ்சக்குப்பம் நகரம் இன்று காலை 10 மணி முதல் தமிழ்நாடு நில அளவை அலுவலர்கள் ஒன்றிணைப்பு சங்கம் சார்பாக பல பணியாளர்களின் பணி சுமையை போக்கிட, பணிகளை முறைப்படுத்திட, தரம் இறக்கப்பட்டு குறுவட்ட அளவர் பதவிகளை மீள பெற்றிட, புற ஆதாரம் ஒப்பந்த முறை பணி நியமனத்தை ரத்து செய்து காலவரை ஊதியத்தில் பணி நியமனம் செய்திட, நில அளவர் பணியிடங்களை நிரப்பிட, ஊதிய முரண்பாடுகளை கலைந்திட, வட்டம் குறுவட்டம் நகரசார் ஆய்வாளர் எல்லாருக்குமே
ஆய்வாளர் உள்ளிட்ட புதிய பணியிடங்களை நிரப்பிட 18 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் காலவரையற்ற வேலைநிறுத்தம், தொடர்ந்து காத்திருப்பு போராட்டம். சரவணன் மாவட்ட தலைவர் அவர்கள் தலைமையில் ஆண்கள், பெண்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அதையடுத்து காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு முன்னதாக காத்திருப்பு போராட்டக்காரர்கள் திருச்சியில் முன்னதாக கோஷங்கள் முடக்கி போராட்டத்தை ஆரம்பித்தனர். புதுச்சேரி யூனியன் பிரதேச சமூக நல சொசைட்டியின் சார்பாக புதிய நிர்வாகிகள் அறிவிப்பு மற்றும் ஆலோசனை கூட்டம் இன்று மாலை நடைபெற்றது. சொசைட்டியின் மாநில தலைவர் காத்தவராயன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மாநில ஆலோசகர் அசோக் ராஜ் முன்னிலை வகித்தார். மாநில பொதுச் செயலாளர் மதிவொளி வரவேற்புரை நிகழ்த்தினார். நடைபெற்ற நிகழ்ச்சியில் சொசைட்டியின் தெற்கு மாவட்ட செயலாளராக கணேஷ்குமார், மணவெளி தொகுதி தலைவராக ராமலிங்கம், மணவெளி தொகுதி துணைத் தலைவராக பாண்டியன் என்கிற ராமலிங்கம், அரியங்குப்பம் தொகுதி துணைத் தலைவராக இருசப்பன் ஆகியோர் நிர்வாகிகளாக அறிவிக்கப்பட்டு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. மேலும் இக்கூட்டத்தில் பிளாஸ்டிக் பைகள் மற்றும் குப்பைகள் தெருவில் வீசுவதை தடுக்கும் வகையில் விழிப்புணர்வு ஏற்படுத்துவது, வருகின்ற 2026ஆம் ஆண்டிற்கான மாதாந்திர நாட்காட்டி மற்றும் டைரி அச்சிடப்பட்டு வழங்குவது என்பன போன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மேலும் இக்கூட்டத்தில் சொசைட்டியின் பொறுப்பாளர்கள், மாநில மற்றும் மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் மற்றும் கடல் ஆறுகள் பாதுகாப்பு குழு பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கூட்டத்தின் நிறைவாக மாநில பொருளாளர் சபாபதி நன்றி கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.